ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை, ஆனால் அதே நேரத்தில் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான ஒரு ஃபண்டு தான் மல்டி அசெட் ஃபண்ட். இந்த ஃபண்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பணத்தோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஒரே ஃபண்டுக்குள்ளே ஈக்விட்டி, டெட் அண்ட் கோல்டு அது இல்லைன்னா வேறு வகையான வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் சேர்த்து ஒரு காம்போவாக வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பணத்தை வந்துட்டு ஷேர் பண்ணுறது தான் இந்த மல்டி அசெட் ஃபண்ட். இது ஒரு வகையான ஆல் இன் ஒன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஃபண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு இடத்துல வந்து நமக்கு ப்ராஃபிட் வந்துட்டு கம்மியாச்சுன்னா இன்னொரு இடத்துல வந்து அதை காம்பன்சேட் பண்ணிக்கணும். எல்லா அசட்டும் சேர்ந்து இருக்கிறதுனால ரிஸ்க் வந்துட்டு டைவர்சிஃபை ஆகி நமக்கு வந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபண்டில் லாஸ்ட் 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 15 to 70% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இந்த மல்டி அசெட் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஃபண்ட்ஸ் இருக்கு. ஈக்விட்டி ஹெவி, அக்ரெசிவ், பேலன்ஸ் அண்ட் மாடரேட் ரிஸ்க் ஃபண்ட். நீங்க வந்து இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்மா பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஸ்க் ரொம்ப கம்மி, அதே நேரத்தில் ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை ஒரு 1 year or 2 yearக்குள்ள வந்துட்டு எனக்கு வந்து இதில் ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஃபண்ட் வந்து உங்களுக்கு நாட் ரெக்கமெண்டட். நீங்க பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சேஃபா இருக்கணும், அதே நேரத்தில் எஃப்டியை விட இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற ஃபண்ட் தான் இந்த மல்டி அசெட் ஃபண்ட். இந்த ஃபண்டை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க. எங்க டீம் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அது மட்டும் இல்லாமல் நீங்க விரும்பக்கூடிய ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான டீடைல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க.